ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் இங்கிலீஷ் வெர்சஸ் பொலைட் இங்கிலீஷ். ஆமாங்க, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், லிசன் டு மீ. லிசன் டு மீ அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பொலைட்டாக, எஸ் மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், ஸ்டாப் இன்டரப்டிங். ஸோ இந்த மாதிரி ரூடாக இல்லாமல் எப்படி பொலைட்டாக சொல்லலான்னா, குட் யூ ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், வெயிட். சிம்பிளாக நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லிடுவோம். இது எப்படி பொலைட்டாக சொல்லலான்னு பார்க்கலாம். குட் யூ ஹோல்ட் ஆன் எ மொமெண்ட் ப்ளீஸ். ரொம்ப நைஸாக இருக்கு இல்லைங்க. எஸ். நெக்ஸ்ட் ஒன், கெட் டு த பாயிண்ட். இது எப்படி பொலைட்டாக சொல்லலான்னா, குட் யூ சமரைஸ் யுவர் மெயின் பாயிண்ட். இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரி அப். இது எப்படி பொலைட்டாக சொல்லலான்னு பார்க்கலாம். இது எப்படி பொலைட்டாக சொல்லலான்னா, குட் யூ ப்ளீஸ் ஸ்பீட் அப் எ பிட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் இங்கிலீஷ்லேருந்து பொலைட் இங்கிலீஷ்க்கு எப்படி பேசணுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கனாவே அது வந்து ஒரு பொலைட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் உங்களோட கான்வர்சேஷனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.